எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாதா? உனக்கு என்ன அந்த வருஷா வேணும் அவ்வளோதானே? சொல்லிட்டீல்ல, நீ பேசாம இரு. உன்கிட்ட அவளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. பாரு, இந்த ஊரே மெச்சுற மாதிரி உனக்கும் வருஷாவுக்கும் கல்யாணம் நடக்கும். நம்புடா. 30 வருஷம் கழிச்சு குடும்பத்துல ஒரு விசேஷம் நடத்திடலாம்னு கனவு கண்டுட்டு இருக்கிறான் பாரு அந்த சிதம்பரம். அந்த வீட்டுல கெட்ட விஷயம் தாண்டா நடக்கும். எழுதி வச்சுக்கோ. இனிமே கடவுளே வந்தாலும் என்னை பத்தி தப்பா சொன்னாலும் அவ நம்ப மாட்டான். சொல்லுங்க கதிர். என்ன நர்மதா, ஊருக்கு போயிட்டு கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் போனே போடல. சாரி கதிர், இங்க வந்ததுல இருந்து அடுத்தடுத்து வேலை, அதான் உடனே கூப்பிட முடியல. பாத்தியா, ஊருக்கு போனதை எங்களெல்லாம் மறந்துட்டல்ல? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல கதிர். உங்க யாரையும் என்னால எப்பவுமே மறக்க முடியாது. அம்மா, வீட்டுல ஏதோ அவசரம்னு புறப்பட்டல, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நாளா தனியாவே இருந்துட்டேனா, அம்மா அப்பா கொஞ்சம் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நிஜமா வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல? வேற ஏதாவதுன்னா சொல்லு, நான் கிளம்பி வரட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், அப்படி ஏதாவது இருந்தா நானே கூப்பிடுறேன். சரி, இங்க எப்போ வருவ? அம்மா அப்பாவோட ஒரு 4-5 நாள் இருந்துட்டு வரேனே. சீக்கிரம் வந்துரு. இங்க புடவை எடுக்கிறதுல இருந்து நகை எடுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கோம். என்ன முடிவு எடுக்கணும்னாலும் நர்மதா வரட்டும்னு பாட்டியும் தாத்தாவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கதிர், அப்படியெல்லாம் எனக்காக காத்துட்டு இருக்காதீங்க. என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கணுமோ அது எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. கல்யாண வேலை யாருக்காகவும் காத்துட்டு இருக்க கூடாது. முடியல நர்மதா, அது என்னாலேயும் நீ இல்லாம எந்த வேலையும் பண்ண முடியல. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சரி கதிர், நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரி, நான் போனை வைக்கட்டுமா? சரி கதிர். பாப்பா பாப்பா, என்ன காதல், என்ன காதல். கதிர் கதிர் கதிர்னு எத்தனை கதிர் தான். ஒவ்வொரு கதிர்லையும் எவ்வளவு காதல். ஒரு சிட்டி கேர்ள் அண்ட் வில்லேஜ் பாய் லவ் ஸ்டோரி எப்படி தீ பிடிக்குது பாரு. ஸ்டாப் இட். ஏய், எனக்கும் கதிர்க்கும் அப்படி எந்த பழக்கமும் இல்ல. தேவையில்லாம நீயே ஒரு கதையை உருவாக்காத. என்னது, லவ் இல்லையா? நீங்க 2 பேரும் வில்லேஜ் முழுக்க ஜோடி போட்டு சுத்துறது எனக்கு தெரியாதா என்ன? அது மட்டும் இல்லாம நீ கிணத்துக்குள்ள விழுந்தது, அந்த கதிர் உன்னை காப்பாத்துனது, அப்புறம் அதோட கண்டினியூஷன் நடந்த கிஸ் சீனு, இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏய், அது எல்லாமே ஆக்சிடென்டலா நடந்தது. நீ அதுக்கு ஒரு புது அர்த்தம் உண்டாக்காத, சரியா? ஓகே, நீ என்னவோ பண்ணி தொலை, ஆனா ஏன் விஷயத்துல தலையிடாத. இன்னைக்கு நீ பண்ண மாதிரி எனக்கும் வருஷாவுக்கு நடக்க போற கல்யாண விஷயத்துல நீ ஏதாவது குட்டையை குழப்பணும்னு நினைச்ச, நான் நேரா போய் உனக்கும் கதிருக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஏன்டா நீ இவ்ளோ கெட்டவனா இருக்க? நான் ரொம்ப நல்லவன். ஆனா அனாவசியமா என் விஷயத்துல யாராவது தலையிடணும்னு நினைச்சா நான் பிசாசா மாறிடுவேன். சோ என் கல்யாண விஷயத்துல நீ தலையிடாத. உன் கல்யாண விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். நர்மதா, என்ன அண்ணனும் தங்கச்சி ஏதோ கல்யாண விஷயம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நீயும் இப்படியே வேலை படிப்புன்னு இருக்காத, நீயும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன. முதல்ல உன் கல்யாணம் முடியிட்டான்டா, அடுத்த கொஞ்ச நாள்ல அவ கல்யாணத்தை முடிப்போம். அப்பா,
இப்போவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாண வயசில் உன் தங்கச்சி இருக்கும்போது நீ ஏன்டா முதல்ல கல்யாணம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி அனீசியாக இருக்குப்பா. கேட்க தானடா செய்வாங்க. கல்யாண வயசுல தங்கச்சி இருந்தா நிச்சயமா கேட்பாங்க. நானும் இவகிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். இவதான் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அம்மா, அவன் சொல்றான்னு நீங்களும் ஆரம்பிக்காதீங்க. எப்போ என் கல்யாணம் வச்சுக்கலான்னு நான் சொல்லுவேன். அப்போ பண்ணா போதும். இங்க பாருமா, சீக்கிரமா நீயே ஒரு நல்ல முடிவு சொன்னா எங்க கடமை முடிஞ்சிரும். சார், எங்க ஜெகன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆ, சிஸ்டர், சின்னதாக தான் கொளுத்தி போட்டேன். அது எப்படி பத்திக்கிட்டு எரியுது பாத்தியா? இன்னும் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் கொளுத்தி போட்டேன்னு வையே, எனக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அப்பா. அதான் சொல்றேன், வர்ஷா விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு சேஃப். மீறி தலையிட்ட கதிர் விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லி காலி பண்ணிடுவேன். டேய் முரளி, டேய் டேய் முரளி, டேய் கதவை திறடா. டேய் டேய் முரளி, தொறடா. டேய் கதவை திறடா. டேய் முரளி, டேய் முரளி, கதவை திறடா. என்னங்க? இருடி. டேய் முரளி, டேய் முரளி, பேசிட்டுக்கலாம்டா. கதவை திறடா. டேய் முரளி, கதவை. டேய் முரளி, என்னடா இதெல்லாம்? நாங்க தான் அந்த வருஷாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்லடா. எதுக்கு இப்படி கதவை போட்டுட்டு அலிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க? காலையில உள்ள போய் கதவை போட்டுனவன் வெளியவே வரமாட்டேங்கிறியாமா? ஒவ்வொரு நாள் போறதும் உயிர் போற மாதிரி இருக்குப்பா. நீ என்ன கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு காட்டாம இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு வேற காமிச்சிட்டியா? என்னால நிம்மதியாவே தூங்க முடியலப்பா. கண்ண 3 நாள் அந்த பிரபாகரனோட பையனுக்கும் வருஷாவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு வருது. என்னால தாங்க முடியலப்பா. டேய் ஏடா, அந்த பிரபாகரம் அவனுக்கும் வருஷாவுக்கும் கல்யாணத்தை நடக்க விட்டுட்டு உன் அப்ப நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு போய் நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். நீ சொன்ன நாள்ல இருந்து